நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஆவரேஜான மூவி தான். பட் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் முந்தைய படத்தில் கம்பேர் பண்ணாமல் வந்தால் மேபி நல்லா இருக்கும். இதில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஹானர் கில்லிங்கை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்திருக்காங்க. அதை பெருசாக போட்டு கண்டென்ட் ஆக்கி சோஷியல் மெசேஜ் மாதிரி எல்லாம் ரொம்ப போட்டு திணிக்காம டைலாக்ஸ் வரையும் நிறைய கன்வே பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் ஒரு டைலாக் யூஸ் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்தது. நிறைய சொசைட்டி பற்றி கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. படமா பார்க்குறப்போ ஓகே தான். அது அந்த டைலாக்ஸ்க்கு இருந்த அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் வந்து படத்துலையும் இருந்திருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். ஆவரேஜ் தான் ப்ரோ. இது போயெல்லாம் சொல்லல, ஆவரேஜ் தான். பட் மேபி ஃபர்ஸ்ட் போவோம், டெபியூ மூவி இது. மேபி இதுக்கப்புறம் அது ஆக்சுவலாக ஆல்பம் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் ஒரு படம் வரும்போது அது வேற ஜோனு. வெறும் பாடல்லாம் இல்லை, ஆர்ஆர்லாம் இருக்கு. ஸோ அது நிறைய அவர் ட்ராவல் பண்ணதான் தெரியும். பட் கம்பேர் பண்ணாமல் ஹைப் ஏற்றாமல் சைலண்டாக அந்த அவரோட ஒர்க் பேசிச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு புரியும். ஒரு பெரிய ஹைப்போட வராங்க, அதனால அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுது. நல்லா இருந்தது. அவர் தான் பயங்கர ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ். பூக்கியா இருந்தாரு. ரொம்ப கியூட்டா நடிக்கிறாரு. அவருக்கு இந்த வில்லனா இருக்கட்டும், அப்பானா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஜஸ்டிஃபைடா இருக்காரு. படத்துல பெரிய பிளஸ் சரத்குமார் தான். நல்லா இருந்தது ப்ரோ. படத்துல அவங்க பேரிங் கிடையாது. பட் அதை தாண்டி படத்துல பாக்குறப்ப நல்லா இருந்தது. எனக்கு பிஆர் மட்டும் எனக்கு ரஜினியோட மேனரிசம் நிறைய காப்பி பண்ண ஃபீல் தான். டிராகன்லயோ லவ் டுடேலயோ வந்துட்டு அவரா இருந்தனால நல்லா இருந்தது. பட் இதுல வந்து நிறைய அந்த படங்கள்ல பார்த்த எமோஷன்ஸோ எக்ஸ்பிரஷன்ஸோ நிறைய ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்துட்டு புதுசா ட்ரை பண்ணா மேபி நல்லா இருக்கும்னு தோணும். ஒரே மாதிரி பண்றது ஒரு 2 படம் ஓகே. 3வது படத்துல அந்த ஸ்டைல் எல்லாமே ரஜினிகாந்த் பண்றது போல ஓகே ஃபைன், அதை நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்போது முந்தைய படங்களை பார்த்து அதே ஃபீல் இருந்தனால மேபி அது போக போர் வச்சிரும்ல. அதுதான் எனக்கு இந்த படத்தில் தோணுச்சு. ஒர்க் அவுட் ஆகிறத பொறுத்து தான் ப்ரோ. யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் 50-50 தான். இது செமையா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக் செமையா இருந்தது. அந்த ஊரும் பிளேட்டை வச்சு நல்ல வேரியேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வச்சு அப்படிலாம் செமையா இருந்தது. மமிதா பைஜு செமையா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பேரிங் நல்லா இருக்கு. ட்விஸ்ட் செமையா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் வந்து நேச்சுரல் ஆக்டிங், காமெடி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோ டல்லா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருக்கும். அந்த அட்ரினலின் செம்மையா இருக்கும். ஃபைட் ஆக்ஷன்ஸ் சீக்வன்ஸ் அது செம்மையா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பண்ணணும். செம்மையா பண்ணியிருக்காரு. வந்து அந்த காமெடி அவர் பண்ற காமெடி செம்மையா இருக்கும். அவர் வந்து ஆக்ஷன் எல்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு. செம்மையா பண்ணியிருக்காரு. நான் வந்து 3.5 to 4 தரேன் 5க்கு. பிரதீப் ஆக்டிங் புதுசா டைரக்ட் பண்றாருன்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்து அவர் பண்ணிருக்க டைரக்டிங் பார்த்து மூவி பார்த்தா அப்படி தெரியல. சூப்பரா பண்ணிருக்காரு. எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வேணாம், சூப்பரா இருக்கு. இது அவரும் புதுசா வந்திருக்க மியூசிக் டைரக்டர். அவரும் புதுசா வந்திருக்க மாதிரி தெரியல. நல்லா பண்றாரு. சூப்பரா எல்லாரும் வந்து பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து லைக் 16 லவ் பண்றவங்க மெயினா வந்து பாருங்க ப்ரோ. அதுதான் மெயின். எனக்கு தெரிஞ்சு லவ் பண்றவங்க மெயினா வந்து பாருங்க. அவங்களுக்கு நல்லா பர்சனலா கனெக்ட் ஆகும். படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. லாஸ்ட் வேற லெவல்ல ஃபன்னா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெதிக் அந்த அண்ணா சூப்பரா பண்ணியிருந்தாரு. வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பட் ஆனா ரொம்ப நல்லா தான் இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். மியூசிக்லாம் சாய் அபியங்கர் சூப்பரா பண்ணியிருக்காரு. தரமா பண்ணியிருக்காரு அவரு. கண்டிப்பா பார்க்கலாம். சரத்குமார் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரு சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா இதுலயும் புதுசா இல்ல புதுசா இருந்துச்சு. தமிழ் சினிமா இந்த மாதிரி வந்தது இல்லை. எனக்கு சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சிலதெல்லாம் வந்துட்டு ஃபேமிலிக்கு செட் ஆகுமான்றது தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஆஸ் யூஷுவல் அவர் எப்பயும் பண்றது தான். சாய் அபியங்கர் ஒரே மியூசிக் தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. லாக்லாம் எதுவுமே இல்லை. சரத்குமார் தான் இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலி ட்ரெய்லர்ல ப்ரெடிக்டே பண்ண முடியல. ப்ரெடிக்ட் பண்ணதும் அந்த அளவுக்கு இல்லை. வேற மாதிரி தான் இருந்துச்சு டோட்டலா. அவரு தான் தூக்கி வச்சிருக்காரு. அவர் இல்லைன்னா போயிட்டு இருக்கும். காமெடி சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே ஃபுல்லா காமெடியா தான் போகுது. செகண்ட் ஹாஃப் எமோஷனலா அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவ்வளோவா ஒன்றும் அந்த மாதிரி சீன் நல்லா சூப்பரா இருக்கு. டிராகன் படம் மாதிரி இல்ல டிஃபரெண்டா இருக்கு. அந்த ஜானர்ல இருக்கு. ஆனா ஸ்டோரி வேற. மியூசிக் எப்படி போகுது? சூப்பரா இருக்கு. சாய் அபியங்கர் சூப்பரா பண்ணியிருக்காரு. பேரிங் எப்படி போகுது? பேரிங்கும் சூப்பரா இருக்கு. பேரிங் அதுல சர்ப்ரைஸ் இருக்கு. அதுல நீங்க போய் படத்துல பார்க்கலாம். தீபாவளிக்கு பார்க்கலாம். ஒரு 3 hours. ஆனா செகண்ட் ஹாஃப்ல லைட்டா கொஞ்சம் லேக் இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. சூப்பரா இருக்கு. சூப்பர் ப்ரோ. சூப்பரா பார்க்கலாம் ப்ரோ. இவரோட ஹீரோஸ் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி ஃபேமிலியா கூட பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். விஜய் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. டிராகன் அளவுக்கு இல்ல, பட் நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. எந்த அளவுக்கு ரீச் ஆகுது? நல்லாவே ரீச் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. மவுதா ட்விஸ்ட்.